ஸோ என்னடா ஏபிசி ஜூஸோட இருக்கேன் பார்க்காதீங்க. இதில் ஃபஸ்ட் டைம் இந்த ரெட் பனானா ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த ரெட் பனானா ஏன் ஆட் பண்ணேன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ரெட் பனானா ஆட் பண்ணுறது என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கனால நம்ம டைஜஷன் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள், கேரட், ரெட் பனானால மெலனினை வந்து நமக்கு வந்து இம்பேலன்ஸ் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, மூணாவது என்ன, நமக்கு இன்ஸ்டன்டாக எனர்ஜி கிடைக்கும். சுகர் கிரேவிங்ஸுமே வந்து நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க இது. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் என்னன்னா, நமக்கு ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன் நல்லாவே குறையுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுட்டை வந்து நம்ம ஃபுட்டுனாலும் சரி, ஃப்ரூட்ஸ் வாட் எவர் இட் இஸ் வந்து நம்ம கரெக்ட் பேலன்ஸாக மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அது அப்சார்ப்ஷன் நம்ம பாடியில் நல்லாவே இருக்குங்க. ஸோ வீக்லி ஒரு ட்வைஸ் எடுத்துக்கோங்க. எதுவுமே அதிகமாக எடுக்க வேண்டாம். வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க. பனானாவும் அக்கேஷனாக ஆஃப் பனானா ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வெயிட் லாஸ்ல இருக்கும்போது ஆஃப் பனானா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பனானா ஆட் பண்ண 2 பேருக்கு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுட்டை வந்து ப்ராப்பராக எடுக்கும்போது நம்மளோட பாடியில் அது ரிசல்ட்டுமே நல்லாவே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சா அதான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸோட நாளைக்கு பார்க்குறேன். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.